கொஞ்சம் தித்தி தித்தி பேத்துவேனா அதை சொல்லி என்னை இது பண்ணுவாங்க. தாங்க முடியாமல் அவங்க பிபி மாத்திரையை போட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் மேடம். அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? அபாசன் ஆயிடுச்சு. நீ அம்மா வீட்டேருந்து எதுவுமே எடுத்து வர என்ன எடுத்து வந்த நீ? நான் கேட்டேன். 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கல்யாணம் பண்ண மேடம். இவ்வளோ வேலைக்கு போய் அந்த 4 லட்சம் கடத்த கொடுக்க சொன்னாங்களா? வரதட்சணை 1 லட்சம் 2 லட்சம் 10 சவரன் பேசுனீங்க. சுத்தமா பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க. நான் சொல்லிட்டேன். இப்பதான் கோயம்புத்தூர்ல ரித்தன்யாவோட கேஸ் நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. ஃபுல்லா சரியில்லைல்ல, ஏன் என் பொண்ணை பார்த்து கட்டினேன்? 4 வருஷமா திரும்பி எதுக்கு என் பொண்ணை வாழ்க்கை கட்ட? நீ நல்லா வாழணும்னு நினைப்பே கிடையாதா? எதுக்குடா பொண்ணு கட்டுறீங்க? வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். வணக்கம்மா. உங்க பேரு? என் பேர் ஜெயஸ்ரீ மேம். சொல்லுங்க ஜெயஸ்ரீ. என்னை கொஞ்சம் தித்தி தித்தி பேத்துவேனா அதை சொல்லி என்னை இது பண்ணுவாங்க. அதுவும் என் வரதட்சை ரொம்ப இது பண்ணுவாங்க மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகும். ஒரு பாப்பா தாமரை பையன். அப்படியா? என்ன வயசுமா உங்களுக்கு? 25. படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கேன்? 12th ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா டிப்ளமோ நைசிங் பண்ணேன். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, தம்பி, நான் 4 பேர். அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணினதா இல்லை லவ் மேரேஜ்? பார்த்து பண்ணேன். ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க? அம்மா உடம்பு சரியாமல் எனக்கு ரொம்ப உடம்பு முடிய, நீ மேரேஜ் பண்ணித்தோ அப்படி சொல்லி பண்ணி வச்சாண்ட. அப்படியா? அவர் என்ன வேலை பண்ணுறாரு? எம்ஏ ஜாப் தப்பு கம்பெனி ஒர்க் பண்ணுவாங்க. மாதம் 22 வச்சாயி. ஆனால் சாரி வந்து என்னன்னு தர மாட்டான். அவன் அம்மானே தரணும். அவன் அம்மாயே மெயின்டைன் பண்ணுவான்னு. உங்கள் அம்மா அங்கே உங்கள் கூட, அவங்க அம்மா உங்கள் கூட தான் இருக்காங்க? ஆமாம், அவனை மெயின்டைன் பண்ணுவான்னு. ஏதாச்சும் வேணும் செய்யணும்னா அவனை ஏற்றணும். அம்மா உங்களை நல்லா பார்த்துப்பாங்களா? பார்த்து நல்லா பார்த்துவான்னு. ஒரு சில தமிழத்தை திட்டுவாய் சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி ஆட் பண்ணாமே பேத்துவாங்க. அதே மாதிரி ஃபேமிலியை மட்டும் தட்டி பேத்துவாங்க. வணக்கம். உட்கார. என்னம்மா உங்கள் பேருமா? என் பேர் இந்திராம்மா. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை, பையன் இப்போதான் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகிறானா? உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? எங்கள் வீட்டுக்காரர் டே அண்ட் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறார். கூலி வேலை தான். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லைம்மா, நான் வீட்டில் தான். ஏன் அவசரப்பட்டு பாப்பா கல்யாணம் பண்ணீங்க? அவங்க வந்து என்ன ரொம்ப பெயின் வாஷ் பண்ணாங்க மேடம் 4 வருஷமா. அது இல்லாமல் வெளியே ஃபஸ்ட்டு பாப்பாவை கேட்கல, வெளியே தான் யாருன்னா சொல்ல. நானும் 20 பொண்ணுங்களை வரலாம் காட்டினேன். அதுக்கு இவங்க என்னன்னாங்க, அவங்க தங்கச்சி வந்து எங்கள் சித்தப்பா பையனை கட்டின்னு இருக்கு. அதனால கொஞ்சம் சொந்தம். இவங்க ஃப்ரெண்டை வச்சு உங்கள் பொண்ணையே கொடுன்றான்னாங்க. நான் சொன்னேன், என் பொண்ணு படிக்குது, நான் தரமாட்டேன், என் பொண்ணெல்லாம் கேட்டுன்னு வராதிங்கண்ணே. ஐயோ நாங்கள் சும்மா கேட்டோன்ட்டு விட்டாங்க. அப்புறமா வந்து பெயின் வாஷ் பண்ணி காலைல 6 மணிக்கெல்லாம் தலைமாட்டில் வந்து உக்காந்துருப்பாங்க. சரி, இஷ்டப்பட்டு கட்டிக்கினீங்களே, இப்போ எது கஷ்டப்படுத்துறீங்க? என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? இவ வந்து பேச்சு சரியாக பேச மாட்டா, திக்கி பேசுவா. அதை வச்சு கிண்டல் கேலி பண்ணி சிரிக்கிறது. உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அன்றைக்கின்னா, நாங்கள் பொண்ணு கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு சாமான் எல்லாமே இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் பண்ண முடியாதுன்னு. இல்லைன்றா, எனக்கு சாமாவுக்கு மட்டும் 1 லட்ச ரூபா கொடுந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மூத்தார் இவங்கெல்லாம் வருவாங்க, வந்து பேசின பிற்பாடு என்னான்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நான் கூலி வேலை செய்கிறது, நீ கேட்குற மாதிரி 1 லட்ச ரூபா கொடுக்க முடியாது, 30,000 ரூபா கொடுப்பேன் அப்படி ஒத்துக்கிச்சு. எல்லாமே ஒத்துக்குன்னு அப்போ கூட நான் 40,000 ரூபா கொடுத்தேன் மேடம். 40,000 ரூபா கொடுத்து ஒரு பீர்வா எடுத்து கொடுத்தேன். பாப்பாவுக்கு நகை போட்டேன். அந்த பையனுக்கு 1 சவரம் சைன் போட்டேன், 1/4 சவரம் மோந்திரம் போட்டேன். அது பத்தலையா? ஃபஸ்ட்டுன்னா நாங்கள் கிறிஸ்டின்னு ஆடி மாதத்துக்கு மருவுக்கெல்லாம் இட்டுன்னு போகக்கூடாது, நீ 6ஆம் மாதம் கல்யாணம் பண்ணி 7ஆம் மாதம் கூட்டின்னு போவியானா உன் விருப்பம் அனுப்பிச்சா அனுப்பு, இல்லைன்னா இல்லைன்னு. அப்புறமா ஃபோன் பண்ணினா இருந்துச்சு,
எல்லாம் குடுத்தனங்காரங்கெல்லாம் கேட்குறாங்க ஆடிக்கு போலியான்ட்டு. சரி கூட்டின்னு வந்தேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் கூட்டின்னு வரேன்ட்டு. ஆடி சீர் எடுத்துன்னு போனால் அவங்க பொண்ணை வச்சு கேட்குது 7 அண்டாக்கு வேணுமா ஆடி சீர். நான் சொன்னேன் என்னால் முடியாதும்மா, 7 அண்டா நான் எந்த ஊர்லேயே பார்க்கல, நானும் ஒரு 20 கல்யாணம் பண்ணேன், 7 அண்டாலாம் பார்க்கலம்மான்னு. அதுக்கப்புறமா நாங்கள் அதோட விட்டாங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை. ஆனால் என்னை நேரடியாக அவங்க கேட்கல மேடம் இவ்வளோ வேணும். ஆனால் இவ பாப்பாவை கேட்குறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கிறா தாங்க முடியாமல் அவங்க பிபி மாத்திரையை போட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டாண்டில் அட்மிஷன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க நைட்டு 11 மணிக்கு. ஏம்மா அப்படி பண்ண? ரொம்ப திட்டுவாயின்னு சொல்லிட்டு பண்ண. அப்போ 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் மேடம். வயிற்று பாப்பா இருந்துச்சு. பாப்பாக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஆபாசம் ஆயிடுச்சு. இந்த பாப்பாவை இப்போ 2 வயசு பாப்பா கையில் இருக்குது மேடம். 3 மாதம் கருவில் வச்சுருந்தா டெங்கு ஜுரம் வந்தது. சரி நான் ஆர்எஸ்ஆரில் சேர்த்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கின்னு இருந்தேன். இவங்க இன்னொருத்தர்கிட்ட தொடர்பாக இருக்கிறாங்க போல். அவரு செத்துட்டாரன்ட்டு அந்த சாவில் இருந்தாங்க. சாவுக்கு நான் வாங்கணும். அவர் ஒன்றா வீட்டுக்கு வந்ததுன்னா இந்தமாரி நான் ஏட்டோம் ஏன் நீ என்னை சமைத்து சொல்லினேன் நீ யார் சொல்லிட்டு நான் ஏற்று அவர் அதாய மன உயர்ச்சி ஆகி ஆட்டோ தைத்து அதே செத்துத்தாய என்ன வந்தப்பெல்லாம் இவளை நான் மீன் வாங்கிட்டு வரேன் சமைக்கிறியா, கறி வாங்கிட்டு வரேன் சமைக்கிறியான்ட்டு கேட்பாரான். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்ணிருக்கிறா, அவங்க வீட்டுக்கார கேட்டுக்குது யார் இவருன்ட்டு. எங்கள் அங்குள் அண்ணானா. அங்குள் அண்ணா மாமாவா சித்தப்பாவா பெரியப்பாவான்ட்டு கேட்டுக்குறா இவா. அது ஒரு கதையாக அவங்க அம்மா கிட்ட சொல்லி அது ஒரு சண்டை. அதுக்கப்புறமா சரி இவ கேட்டதுக்கு அவர் இறந்துட்டார் பாரு இவ ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்ல. ஹாஸ்பிட்டலில் சொல்தான் எங்கள் வீட்டுக்காரு உன்னால் செத்துட்டாரு, நீ எப்படி என் வீட்டுக்காரு கூட உங்கள் வீட்டுக்காரு கூட வாய்வை நான் பார்க்குறேன்ச்சா. நீ போயிட்டேச்சையா போயிட்டு வந்துட்டியே வாயை விட்டு வேணாம் உன்னைண்ணா போயிட்டேச்சையா அப்போ நான் என்னை அச்சயம் பண்ணிட்டேன் என்னை உயமத்திய நீ எப்படி வாயை பார்க்கலாம் நான் உன்னை வாயை விட்டு வேணாம். அதுதான் மேடம் 3 மாதம் கருவில் இருந்தால அதோட டெங்கு ஜுரத்தில் எங்கள் வீட்டிலே இருந்துட்டா. இன்னும் ஏதுன்ட்டு எதுவுமே பார்க்கல மேடம். அவங்க இவளுக்கு மாதமாக அதான் இடுப்பு வலி பட சொல்ல இதில் எக்மோரில் சேர்த்து விட்டு நான் சிசரிங்க்கு கையெழுத்து போட கூப்பிட்றாங்க. எங்கள் அக்கா பையன் என்ன பண்ணா ஃபோன் பண்ணி ஹரிஷா இப்படி இருக்குது வாப்பான்னா. சரி மாமா நான் வரேன்னு அவன். அத்தனை டைம் அவங்கம்மா ஃபோன் வாங்கிக்கணும் எதுக்கு வரணும், நாங்கள்லாம் வர முடியாது, நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படி இப்படின்ட்டு பேசியிருக்குது. அதுக்கு அவன் சொன்னால் அதெல்லாம் பேசுகிற நேரம் இப்போ கிடையாது, நீங்கள் கையெழுத்து போட்டு அப்புறமா எங்கள் தங்கச்சியை வச்சு நான் பேசுகிறேன், யார் தப்பாக இருந்தால் அவங்கள நான் இது பண்ணுறேன்ட்டு அவன் கேட்டுக்கிறான். வரவே இல்லை மேடம். நான் என்ன வச்சு பாப்பாவை பார்த்துட்டு நான் ஊருக்கு போகிறோம் என்னை சித்தப்பா பையத்து மேரேஜி சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இவன் என்ன பண்ணான், நாளைக்கு ஜனவரினா இன்றைக்கே நான் போகிறேம்மா எங்கள் வீட்டுக்குன்ட்டு போயிட்டா. அவங்க அம்மா ஊர்லேருந்து அவங்க சம்மந்தி இன்னொரு பையனோட பொண்ணு கொடுத்தாங்களா அந்த சம்மந்தி இவங்க எல்லாம் சண்டை போட்டு அவனையே இவளையோ வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வெளியே போயிடுவீங்கன்ட்டு. இந்த பொண்ணு இப்படி பந்தன்ட்டு எங்கள் அக்கா மருமக என்ன பண்ணிச்சு, எதுக்கு அவர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு, ஃபோன் நம்பர் கொடு நான் பேசுகிறேன்ட்டு அவள் பேசியிருக்கிறா. எடுத்து பேசியாலோ நீ யார் பேசுறதுனா நான் திவ்யாக்கா பேசுகிறேன்ப்பான்ச்சான். ராங் நம்பர்ன்ட்டு வச்சுட்டான். வச்சுட்டு 5 வாட்டி ஐ லவ் யூன்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டான் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அத்தை இவ்வளோ தான் அவனுக்கு மரியாதை, அவன் பாரு எப்படி பண்ணுறான், நம்ம பொண்ணோட வாய்க்கான்ட்டு நம்ம நினச்சா அவனுக்கு முறை தர இல்லாமல் பண்ணுறான்ட்டு. அந்த பொண்ணோட அம்மா நான் எங்கள் அக்கா பசங்க கேட்க போனதுக்கு இவன் புல் போதையில் இருக்கிறான். அவங்க போட்டு அவனை அடிச்சு இது பண்ணி தட்டி அவங்க அம்மா சொல்லுது ஐ லவ் யூன்ட்டு அனுப்பிச்சான்னா தப்பா அப்படின்ட்டு கேட்குது. அப்புறமா நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி கொடுத்தோம். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது இதை மாதிரிலான்ட்டு. அவள் ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ அசிங்கமாக இருந்தது. அப்புறமா ஒரு போலீஸ்கார் சொன்னார், ஏம்மா வாய்க்கம்மா வீடு இந்த ஒரு வாட்டி மன்னிங்க, அவன் தான் தனியாக வீடு எடுத்துன்னு போய் வைக்கிறான்டா, உங்கள் கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா அவனை பார்த்துக்குங்க. நாங்கள் 10 நாள் டைம் கேட்டாங்க. இவன் இந்தமாரி சொன்னான்னு சொல்லிட்டு நீ அவள் வேணாம் நான் டைவர்ட் பண்ணி தனியாக வாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதையே
நீ வேணா சொன்னியே ஏய் தண்டு சொன்னியே நீயே இப்போ வந்து வா ஓட அன்னைக்கு இதை மாதிரி அனுப்பிச்சி விட்டான்ல இதுக்கு மேலே இதை மாதிரி வாய்ச்சா இதை மாதிரி ஆள் கூட நான் வாயணுமா நான் டைவர்ஸ் கூட பண்ணிடுறேன் உன்னை நீ ஏன் இதை மாதிரி பண்ணேன்ட்டு கேட்டாளா அன்னைக்கு டைவர்ஸ் பண்ணுறேன்னு திருப்பி ஏன் வந்தேன்ட்டு கேட்டாங்களாம். இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு ஹஸ்பண்ட் வாங்கணும் மேடம். இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கியா? ஆமாம் அம்மா வீட்டு திருந்தி வாழ்வாரா அவரு? திருந்துவா 90 3 வாட்டி ஸ்டேஷனுக்கு போனோம் மேடம். 10 நாள் டைம் கேட்பான் மேடம். இதோ நாங்கள் வீடு பார்த்துன்னு வரோன்ட்டு 7 வக்கீல் ஆகிட்டுன்னு வரோம். ஒரு வக்கீலுக்கு 10,000மா. என் அத்தா 70,000 ரூபாய் வக்கீலுக்கு கொடுக்குற 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது மேடம். பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போயா வா அப்ளை பண்ண போயா கூப்பிட்டது. நான் ஏன் வாங்கணும் நான் ஏன் வாங்க முடியாது? உன்னால முடிஞ்சா வாங்கு உன்னால முடிஞ்சா வாங்க அண்ணா. என்னை கூட்டின்னு போய் அப்ளை பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாம். நெட்டில் இருந்து எடுத்து கொடுக்கல மேடம். அவன் இந்த 3 வருஷமாவது எதுலேயே இந்த பொண்ணு பேர் சேர்க்கல. அவங்க தாலியில் 1.5 சவரம் போட்டேன் மேடம். எல்லாம் கைட்டி இவளுக்கு தெரியாமல் கைட்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். கால் மெட்டி அதை வச்சா இன்னும் வரும் மேடம். அதை கூட வச்சு துண்ணுறான். அவன் இன்னும் வச்சு வாழ்வான்ட்டு எனக்கு புரியல மேடம். ஆனால் நான் பண்ணது தப்பு தான் மேடம். அவன் பேச்சு கேட்டு நான் கெட்டேன். அவங்க மாமியாரை கூப்பிடுங்க. என்னம்மா பிரச்சனை? மேடம் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது மேடம். 3 வருஷமா கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆனதுலேருந்து பிரச்சனை மேடம். என்ன சண்டை பிரச்சனை? எதுக்கு? அவங்க வந்து அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் வாழ விட மாட்டேன்றாங்க. ஏன் தெரியல மேடம். அது கடைசி ஃபைனலாக வந்து ஜனவரி மாதம் வந்துச்சு மேடம். என்னோட பிபி பையனு கூட சண்டை போட்டுக்குன்னு என்னோட 40 பிபி மாத்திரை எடுத்து போட்டுக்கிச்சு மேடம். சரி ஒரு விஷயம், நீங்கள் வரதட்சணை வாங்கினீங்களா? இல்லை மேடம். சொன்னாங்க 30,000 கொடுத்தாங்க மேடம். எது 30,000 ரூபாய்? எதுக்கு? நான் வந்து அந்த சீர்வரிசெல்லாம் எனக்கு வாங்கி தரேன்னாங்க. எனக்கு வாங்கணும் எல்லாமே இருக்கு, எங்களுக்கு எல்லாமே இருக்கு வானா. அது சரி 30,000 தரேன்ட்டு அவங்களும் விருப்பப்பட்டதா கொடுத்தாங்க மேடம். நீங்க எதுக்கு? ஒரு சவரம் போட்டாங்க மேடம். வரதட்சணை வாங்குறது குற்றம் தெரியாதா உங்களுக்கு? தெரியும் மேடம். அப்புறம் தப்பா நான் ஏத்துக்கிறேன் மேடம். ஆனா வந்து அப்போ வந்து அவங்க நான் கம்பல் பண்ணல மேடம். நீங்க பணம் குத்துதாரம் நான் கேட்கல, நீங்க இதை செய்யுங்க நான் அவங்கள கேட்கல, ஒண்ணுமே நான் கேட்கல மேடம். 3 வருஷமா கல்யாணம் இருந்து பிரச்சனை போராட்டம் சண்டை போலீஸ் என்ன 3 வாட்டி வரதட்சணை கொடுக்கலாம். மகளிர்ல புடிச்சு கொடுத்தாங்க மேடம். அந்த பொண்ணை வாழ விட மாட்டேன்றாங்க மேடம். என் வயிறு எரியுது மேடம். 4 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கல்யாணம் பண்ண மேடம். எங்க வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு பிரச்சனை, எங்க பெரிய பையனுக்கிட்ட பிரச்சனை. சொன்னாங்களா இவ்வளவு வேலைக்கு போய் அந்த 4 லட்சம் கடத்த மேடம். அந்த பொண்ணை கேட்கறேன் மேடம். என் வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு மேடம். 15,000 வட்டி கட்டுறோம் மேடம். இன்னைக்கு கூட நாங்க 15,000 ரூபாய் வட்டி கட்டுறோம். அந்த வாங்கின ஒரு நிமிஷம் நாங்க கல்யாணம் பண்ணோம். பாத்துருக்கிறேன் மேடம். இது போய் சொல்லிட்டேன் மேடம். வாழ விட மாட்டேன் மேடம். என் புள்ள தனியா தவிக்கிறது என்னால தாங்க முடியல மேடம். நைட்டு பகலாம் நான் இன்னைக்கு நோயா இருக்கிறேன். நான் செத்த என் புள்ள அனாதையா நிப்பா மேடம். என் பையன் சேர்த்து வச்சிருக்க மேடம். வந்து பொம்பளை பேச்சு கேட்காதீங்க. அது ரொம்ப போய் காய்ச்சது. போய் போட்டின்னு வெளியே போன சொல்லிட்டு அவனை அமுச்சு வச்சாண்ட. எடி ஆகிட்டோம். எடி ஆகு போ அயம்பான்னு சொல்லிட்டு எடி ஆகிட்டோம். நேரத்தை நான் வரமாட்டேன் சொல்லிட்டு அவனை பையன் சொன்னான். இவன்லேருந்து ஏன் வரமாட்டேன் எதுவும் போக மாட்டேன் சொல்லிட்டு ஏட்டு சண்டை போட்டு அனுப்பிச்சி வைத்தான். நீ 2,000 ரூபாய் தந்தாய நான் போவை இப்போ 2,000 ரூபாய் என்னை வெய் உங்ககிட்டயா? அவன்கிட்ட மாமியார்கிட்ட வாங்கி வடன் வாங்கி தந்தாங்க. ஒருத்தர் வடன் வாங்கி 2,000 ரூபாய் தந்தாங்க. வாங்கி போயிட்டு ரோஜா பூ ஏட்டேன்னு வாங்கி வர சொல்லிட்டு போனாங்க. போனோன்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ண நான் எதிர்த்த போனோம். அவள் எதிர்த்த ஆட்டோ ஒயின் ஷாப் வந்து ஒரே ஊடி எப்படியும் அமுச்சு வச்சாங்க. போய வழியா நிறுத்தவே முடியும் மேடம். ஒத்தாவே முடியும் மேடம். என்னை பஸ்ஸு முத்து பண்ணி வச்சியம் பண்ணிட்டானு மேடம். நடுவோடு விட்டு போயிட்டானு மேடம் என்ன பாப்பாவையோ. சரி அவங்க தானே அனுப்பிச்சு விட்டாங்க. அதப்பமா நான் இவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அத்தை இந்தமாரி என்னை விட்டாங்க நடுவோடு இந்தமாரி தயான்னு நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வா நான் தர வாத்து சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போனேன். ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போனேன். தானே நான் அவங்க அந்த ஆட்டோக்காரருக்கு பேசுறது புரியல மேடம். இந்த பொண்ணு பேசுறது ஆட்டோக்கார கையில் ஃபோன் கொடுக்க சொல்லி அவர்கிட்ட சொன்ன அட்ரஸ் சொல்லி இந்த அட்ரஸில் அந்த பொண்ணு இட்டுன்னு வந்து விடுப்பா, எங்கள் பையன் அங்கே குடிச்சிட்டு விட்டுட்டு போயிருக்கிறா, குழந்தை வச்சுன்னு இருக்குது, பத்திரமா விட்டுட்டு போக சொன்ன. அவர் வந்து வீட்டாண்ட விட்டுட்டு போனால் நான் காசு கொடுத்து அந்த பொண்ணு வீட்டில் விட்டுக்கிட்டேன். அதை சொல்லுங்க மேடம். சரிம்மா
உன்னை வெளியே அனுப்பினது அவங்க தானே? ஆமா. அப்புறம் ஏன் அவங்க நீங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்கிறது இல்ல சொல்றீங்க? பிடித்தே ஏன் நான் சொல்றேன் மேடம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தர பேத்தி அந்த நீ திட்டுவாய், நீ எதுவும் எத்துவாய் அம்மா வீட்டுல திக்குவாய் போனா போய் நீ அம்மா வீட்டுல இருந்து எதுவுமே எத்து வர என்ன எத்து வந்த நீ? நான் கேட்கல. நான் கேட்டேன். நான் உன்னை கேட்டேன். நான் என்ன எடுத்துன்னு வந்தேன்? நீ என்ன எத்து வந்த? வாங்கினா நானே கல்யாணம் பண்ண மேடம். நான் எதுவுமே வாங்கல மேடம். 10 சவரமா? நான் உனக்கு பொண்ணு தரேன்னா உனக்கு நான் பொண்ணு தரேன். பொண்ணு நீ தர மாட்டேன். 4 வருஷம் மேடம் அவங்க கல்யாணம் புரோக்கர் 3 இடத்துக்கு என்ன இட்டுன்னு போனாங்க. ஒரு இடம் எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அப்ப அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சது நாங்க சொன்ன மேடம். ஒரு வாரத்துல அந்த பொண்ணு தூக்கு மாட்டுக்குச்சு. அந்த பொண்ணு இல்ல அண்ணின்னு அவங்க சொன்னாங்க. எங்க வந்து எங்க தங்கச்சிக்கு வந்து சொந்த நாத்தனார், தங்கச்சிக்கு நாத்தனார் சொந்தக்காரங்க மேடம், வெளியாளு கிடையாது. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, அங்கங்க எதுக்கு போனான்னு எங்க பொண்ணு தான் கட்டிக்கணும். அவங்கதான் உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செய்யறேன். அது நீங்க கேட்டீங்களோ அவங்க சொன்னாங்களோ? இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? அந்த பொண்ணு எங்க பையனு கூட சேர்த்து வைங்க மேடம். அந்த பொண்ணு எங்க பையனு கூட வாழணும். அவ்வளவுதான் கேக்குறான். எங்க பேரன் வரணும் எங்க வீட்டுக்கு. அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வர என் பையனு கூட வாழணும். அவங்க அம்மா தான் வாழ விட மாட்டோம் மேடம். இதுதான் மேடம் என் பிரச்சனை. வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது மேடம். எனக்கு திட்டுவாய் சொல்லுவாங்க, அதை சொல்லுவாய். நான் இஷ்டப்பட்டு கட்டினேன் மேடம். நான் ஏன் மேடம் குறை சொல்லுவேன்? வரதட்சணை கிட்ட தொந்தர பண்றாங்களா? அது 3 வாட்டி என்ன புடிச்சு குடுத்தாங்க. இதனால அது இடம் பண்ணி வச்சிருந்தேன் மேடம். நான் இந்த மாதிரி 10 சவரோ நகை போட்டாகணும், போய் 8 ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு எட்டாவது போனை பண்ணி புடிச்சு வச்சிருந்தேன். அவங்க நான் சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டல் எடுத்தும் போது ஃபோன் இவன் இருந்துட்டு டேட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம எனக்கு அது அந்த லாக், இந்த பொண்ணோட லாக் என் பையனுக்கே தெரியாது. என் பையன் போன்ல என்ன இருக்குது எல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த டச் போன நான் வச்சுக்குவேன். சின்ன பட்டன் அவங்க பெரியம்மா தான் மேடம் அன்னைக்கு போன் பண்ணாங்க. ஐசில இருக்கும்போது அவங்க பெரியம்மா போன் பண்ணாங்க. போன் பண்ணா நான் எடுத்தேன். ஜெனி ஐசில இருக்கம்மா, நீ யாருன்னு அவங்க பெரியம்மான்னு சொன்னாங்க. எதுக்கு மைசூர்ல இருக்குது ஜெனின்னு என்ன கேட்டாங்க. என்னோட பிபி மாத்திரை 40 மாத்திரை எடுத்து போட்டுக்கிச்சுமா அந்த பொண்ணு. 6 மாசத்துக்கு முன்னாடி பெனாயில் குடிச்சிருக்குது. அது மறுபடியும் இப்ப வந்து நான் பிபி மாத்திரை எடுத்து போட்டுன்னு இருக்குதா? நீங்க ஸ்டாலில விசாரிங்க மேடம். ஒத்தி கலக்கி குடிச்சிட்டு இருக்கிறா. அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது சொல்ல சொல்ல அவளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வெறி நான் செத்துறேம்மா, என்ன எதுக்காக மாதிரி பெத்தாண்டி கேக்குறா. என்ன நான் இஷ்டப்பட்டு கட்டினா மேடம், நான் இஷ்டப்பட்டுதான் கட்டினேன். நான் அந்த பொண்ணு குறை சொல்லுனா மேடம்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்க மேடம். நான் போட்டு வந்தேன். எங்க பையனை தான் திட்டினாங்க. அது சின்ன கை குழந்தை வச்சுன்னு இருக்குதுப்பா, அம்மா இல்லாதப்ப எப்படி இட்டுன்னு வருவ, பெரிய ஆப்ரேஷன் பண்ணிருக்குது. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு யார் பதில் சொல்றது? பொண்டாட்டி 10 பொண்டாட்டி வரும், அதுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா யார் போய் நிப்பாங்க முன்னாடி? அந்த வார்த்தை பெரிய சம்பந்தம் கேட்டாங்க மேடம். அது வந்து அப்படி சொல்றாங்க. 10 சவரன் நகை ஏட்டானு மேடம். 10 சவரன் நகை போட்டானு அவன மாமியார் வீட்டை உனக்கு ஒரு 8 ரூபாய் கட்டணம் தன்னாண்டா சொல்லிட்டு ஏட்டானு மேடம். என்ன 6 மாசத்துல வந்து 3 நாள் இருக்கும், பயங்கர சண்டை வச்சுட்டு அவங்க அம்மா வர வச்சு போயினே இருக்கும். 2 மாசத்துக்கு ஒரு நாள் வரும், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல மேடம். இந்த பொண்ணு போய்டும், ஃபோன் பண்ணாத ஒண்ணும் பண்ணாது. அவன ரொம்ப திங்க் பண்ணானே மேடம். நிறைய தண்ணி அடிப்பீங்களா? நிறைய அடிக்க மாட்டேன் மேடம். இந்த பொண்ணு வந்து என்ன மைண்ட் டார்ச்சர் பண்ண. நைட்டு வந்தானா தனியா போனோம். நம்ம இங்க வேணா வீடு தனியா பார்க்கணும். ஏன்னா நான் அம்மாவை பார்க்கணும் காலையில் ஏஞ்சி. இப்போ அம்மாவால வேலை செய்ய முடியாது, கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2வது தைராய்டு இருக்கு அம்மாவுக்கு. அவங்கள விட்டு நான் எங்கேயும் போக முடியாது மேடம். எனக்கு என்ன ஒரு டைம் வேணும், நான் கரெக்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டு போவேன். அவன் மெட்டி எங்க? மெட்டி கூட எல்லாம் வீட்டில் இருக்கு மேடம். இந்த பொண்ணு எல்லாம் வீட்டில் போட்டு எல்லாம் போயிடுச்சு மேடம். பாப்பாத்து அண்ணன் வெஜி செயின் போட்டானு அதோ எடுத்து போய் வச்சானு. நான் வாங்கி கொடுத்தா காப்பு செயின் எல்லாம். வெஜி செயின் ஒண்ணு அண்ணன் போட்டா. உங்க வீட்டுல வச்சுக்கிறா குழந்தைக்கு போடாத. ஒரு வாட்டி உன் பையன் வச்சு தின்னானே அம்மா நீங்க அச்சாங்க மேடம், அச்சாங்க திருப்பி கையோட போனாங்க, மூட்டி குத்துட்டாங்க மேடம். அந்த கதை கேளுங்க மேடம். எப்படின்ட்டு நான் தயாரியாச்சு போயிட்டு வந்துட்டேன். வீட்டு போயிட்டு வந்துட்டு வழி வாண்டி வாயன் செய்யா சொல்லிட்டு ஏட்டானேன். அன்னைக்கு வீட்டுக்கு தான் நான் இவன் நெய் போட்டு நான் பாப்பாவை விட்டு போய் பார்த்து யார் ஏட்டான்ட்டு பார்த்து விட்டு போக சொன்னான்.
நான் இவனைகிட்ட ஏற்றேன் எங்கள் அத்தைகிட்ட பாப்பா விட்டு போய பார்த்து இந்த அத்தைன்னு சொல்லிட்டு ஏற்றேன். அவனை என்ன சொன்னாங்க, ஐயோ அவனை நம்பியா பாப்பா விட்டு போவாய, நீயே ஊட்டி போ பாப்பாவை சொன்னான். சரி சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்ட பேத்து பாப்பாவை வாப்பு இருந்துச்சு, வெள்ளி காப்பு இருந்துச்சு. ஐட் பண்ணி என்னிட்டு போயிட்டு பாப்பாவை ஐட் பண்ணி வந்து என்ன ஒன்று தந்துட்டு பாப்பா அந்த ஒன்று தந்து உன் அம்மா அந்த பாப்பா இட்டு வெளியே அந்த வாப்பு உன் அம்மான்ட்டே தெரியாம அவுத்து போய் கடையை வச்சுட்டான், சேட்டு கடையை. அது கூட திருப்பி போய் அம்மா போனாங்க மேடம். அம்மா போயிட்டு மூட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி வெக்கமா இல்லையா இந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ண மேடம். அவன் அம்மாவே எழுந்தேன். எங்க அம்மாவை நான் அடிப்பாங்க. அந்த பொண்ணு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் எங்கேயும் பேச முடியாது, அங்கேயும் பேச முடியாது. நான் மேடம். என்ன வேலை செய்ற நீ? எம்ஏ ஜேக்கப்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் மேடம். இப்போ 2 மாசம் நான் போறது இல்லை வேலைக்கு. இந்த பொண்ணு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் போறதுனால அதிகமா லீவ் போட்டு அங்கேயே என்ன வேலை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் ஓய்வுனா லீவ் போட மாட்டேன் மேடம். நான் சொன்னேன் ஏச்சி கடை போனா லீவ் போடுவானே, ஏதாச்சும் அப்பாத்து வேலைமை பிரச்சனையா இருந்துச்சா லீவ் போட்டு போவானே மேடம். உன் அப்பா வேலைமை ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் வந்து மேடம் வீட பிரெக்னென்ட் ஆயிட்டு போய் அவங்க வீட்டு பக்கமே எங்களை சேர்க்க மாட்டாங்க மேடம். அந்த பொண்ணு டெலிவரி ஆகி 3 நாள் ஆகுது, ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லவே இல்லை மேடம். இவனை வாசல்ல நீ நல்லா இருப்பியா நீ? நான் வந்து போன் பண்ணி இவன் பேசினா வர்றான்ட்டு உடனே போன் வாங்கிக்கல, நான் வர முடியாது. 5 நாள் பொறுத்து நான் கேக்குறேன், ஏன் 5 நாள் பொறுத்துதான் வரியா? அப்ப செத்து இருந்தா என்ன பண்ணா? நைட்டு 12 மணிக்கு எந்த வண்டி இருக்குது எனக்கு? அதெல்லாம் போய் 10 பேர் வீடு பூந்து என்ன அடிச்சாங்க மேடம். என்ன எங்க பையன் அடிச்சாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணி இருக்கு. அவங்க பொண்டாட்டி ஐயமா ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சா இவங்க கேக்குறாங்க ஐ லவ் யூ நம்பர் இந்த பொண்ணு தான் அனுப்பிச்சேன் மேடம். நான் வந்து என் வைஃப்க்கு தான் அனுப்பிச்சேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. பொண்டாட்டியா இன்னொருத்தரோட பொண்டாட்டியான்னு அவனுக்கு தெரியாது. இல்ல மேடம், தெரியாம மெசேஜ் அனுப்புவாங்க மேடம். அந்த பொண்ணு போன் தான் மேடம். இந்த பொண்ணு தான் பண்ணுது, எனக்கு நல்லா தெரியும். இதுவாகுது அந்த பொண்ணு பண்ணினே இருக்கு எங்க பொண்ணு. நான் என்னால பேச முடியல மேடம். இவன் வந்து புள்ள குட்டி இப்போ ஸ்டேஷன்ல ஒத்துப்பாங்களா மேடம்? ஸ்டேஷன்ல ஒத்துப்பாங்களா? ஸ்டேஷன்ல சொன்னேன் உங்க அம்மாவை ஏமாத்துவேன், என்ன ஏமாத்த முடியாது மேடம். நான் மெசேஜ் பண்ணேன், நான் ஏட்ட போதை ஏதோ தெரியாம பண்ணிட்டேனா சொல்ல இவங்கம்மா சொல்லுது ஐ லவ் யூ அனுப்பிச்சா தப்பா மேடம்? அந்த பிரச்சனைக்கே நான் போல மேடம். வெளியே தான் இருந்தாங்க, நான் தான் உள்ள போனேன். நீங்க எதுக்குமா இதுல எல்லாம் இன்டர்ஃபியர் பண்றீங்க? அவன் வந்து தப்பா பண்ணா நீங்க பிடிச்சி 2 அரை போடுறது தானே? அந்த பொண்ணு கேளுங்க சரியில்லை. ஏன் என் பொண்ணை பார்த்து கட்டினேன்? 4 வருஷமா திரும்பி எதுக்கு என் பொண்ணை வாழ்க்கை நான் கேட்கவே வைக்கிறேன்? நீ என்ன சொன்ன? நான் படிக்க வைக்கிறேன். அதெல்லாம் போய் மேடம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் மேடம், நல்லதா இருந்தது, எங்களை நல்லா பாத்துக்கிச்சு, நல்லதா இருந்தது. ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன், நீங்க 2 அம்மாக்களும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, புரியுதா? நீங்க 2 பேரும் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க இந்த விஷயத்துல. நீங்க 2 பேரும் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், புரியுதா? பொறுப்பு இல்லாம வளர்த்துருக்கீங்க பையனை. தண்ணி அடிக்கிறது பழக்கிறக்க மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரியுது. உங்ககிட்ட வரேன் நான் இரு. நீ எதுக்கு தேவையில்லாம மருந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ற மேடம்? அவனு உன்னை திட்டுவா. உனக்கு எந்த குறையும் கிடையாது. நீ நல்ல பொண்ணு, சாமர்த்தியமான பொண்ணு, தைரியத்தை வளர்த்துக்கோ. தலை நிமிர்ந்து உட்காரு, கோழைத்தனமா நடந்துக்க கூடாது. மருந்தை குடிச்சேன், பிபி மாத்திரை எது சாப்பிட்டேன்னு யாருக்கு நஷ்டம்? உன் குடும்பத்துக்கு நான் நஷ்டம். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணுவியா? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இவங்க வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இந்த பையனுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணி 2000 ரூபாய் கொடுக்கறது, அவன் போய் குடிச்சிட்டு வருது, குழந்தையோட நகையை எடுத்துட்டு போயிட்டு அடகு வைக்கிற அடமானம் வைக்கிறது, அதை பண்ணிருக்கிறான் மேடம். நல்லா வாழணும்னு நினைப்பே கிடையாதா? விளையாடுறீங்களா? பசங்களோட பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல மேம். மேடம் என்னை வீட்டை வச்சு ஒரு நாள் வச்சானு மேடம். நாங்க வந்து 30,000 வச்சு பையனுக்கு பேர் வச்சேன் மேடம். ஒரு ப்ரேயர்ல ஜான் வெஸ்டின்னு வச்சா, இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு 2 மாசம் போயிட்டு பேரை மாத்திச்சு.
எனக்கு எல்லாம் ஆப்போசிட்டா நிக்கும் மேடம் அந்த பொண்ணு. நீ சொல்றதா நான் கேட்க மாட்டேன் மேடம் நாங்க 30,000 செலவு பண்ணி சர்ச்சில் பிரதிஷ்டை பண்ணி ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சிருக்கிறோம். அவங்க வந்து புனித்தன்னு பேர் வைக்கிறது எல்லாம் மாத்தி எல்லாம் ஆப்போசிட்டா எனக்கு இருக்குது மேடம். அந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. புரியுதா? என்ன ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு விஷயம் நான் சொல்றேன், எங்க பையனோட வாரிசுன்னு சொல்றது தப்பு. நான் சொல்ல மாட்டேன். ஓகே, உங்க பையனுக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அவ்வளவு ரைட்ஸ் இருக்கு மேடம். உங்க பையனுக்கு உங்க பேரனுக்கு நீங்க பேரு வைக்கணும்னா அவங்கள்ட்டயும் கேட்கணும். கேட்டேன் மேடம். அந்த பொண்ணு கேட்டேன் மேடம். அந்த பொண்ணு கேட்டேன், ஏதாவது பேர் செலக்ஷன் பண்ணு. என்ன கேட்கவும் இல்ல மேடம். வணக்கம் மேடம், என் பேர் ஐசக். எங்க அம்மாவோட பெரிய பையன். நான் உங்க அம்மாவோட பெரிய பையன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த வேண்டாம், இந்த மேரேஜ் வேண்டாம், செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மேடம், அது கொஞ்சம் ப்ராப்ளமான ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிச்சு. அசிங்கமா பேசுவாங்க இல்ல மேடம், லோக்கலா பேசுவாங்க, நம்மளுக்கு செட் ஆகாது. யாருக்கு வந்து பிடிக்கல மேடம். நான் மட்டும் தான் மேடம் அந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன் மேடம். உங்க அண்ணனோட முகத்தை பாரு, உன்னோட முகத்தை பாரு. வீட்டுக்கு வர மாட்டான் மேடம். அண்ணன் நீ இருந்தா தானே மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிட்டான். இவனை போன் பண்ணாவோ அண்ணன் எத்து பேச மாட்டான, பொண்டாட்டி பயப்படுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என் பெரியமக நல்ல மருமகளை பாத்துக்கோ மேடம். அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் போய். அது நல்ல பொண்ணுதான் மேடம். அவங்க அம்மா வாழ விடல. ஆனா இங்க போய் சொல்றாங்க, வீட்லயே வச்சு வளர்த்துக்கிற நீ ஆயிட்டு போய் வச்சுக்கிற, நஷ்டமா லாபமா வாழ சொல்ல என்ன சொன்னேன், கூட்டினு போமா, நீ கூட்டினு போன்ட்டு நீ ஏன் சொன்ன? 40 பிபி மாத்திரை எடுத்து போட்டுக்கிச்சு மேடம். அப்ப யாரு சரி அவங்களுக்கு பயம் இருக்கும்ல. விட்டுனு பண்ணல, உன் பேர குழந்தை தானே மேடம், வீட்டுக்கு கூட வராதா? நாங்க மோசமானவங்க, என் வீட்டுக்கு கூட வராதா? அந்த குழந்தைய பார்த்து எதனா பண்ணிருப்பீங்களா மேடம்? நான் எவ்வளவு மாசமா சொல்லுங்க மேடம். குழந்தைக்கு பண்ணாத ஒண்ணு இல்ல மேடம். குழந்தைக்கு இன்னும் அவங்களோட நான் டபுள் பங்கு அந்த என் பேருக்கு நான் செஞ்சிருக்கிறேன் மேடம். அவ்வளவு என்கிட்ட இருக்கு மேடம், நாங்க செஞ்சிருக்கிறேன். நீ உன் வீட்டுல இருக்கும்போது உங்க அம்மாவோட சண்டை போடுவியா மாட்டியா? அது மாதிரி ஒரு அம்மா தானே இவங்களும். அப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்ல. இது என்ன பிரச்சனைனா, மாமியார்னு வரும்போது அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னா கூட உனக்கு கோவம் வருது. இதே அம்மா சொன்னா கோவம் வராது. ஜூன் 30 நான் வீட்டுக்கு போனேன் மேடம். பாப்பாவை தூட்டுன்னு இந்த வீட்டை இருந்தானே போனேன். வெய்யா நித்து வெய்ய போ தையான போய் உன் அம்மா அப்பாவை ஊட்டி வா போ திட்டுவாய். நீ இது பண்ணான மேடம். என்ன அதெல்லாம் போன வாரம் வந்தது மேடம். குழந்தை தூக்கின்னு வந்தது. நேரா வந்து மாமா என்கிட்ட பேசவே பேசாது மேடம். எங்க வீட்டுக்காரர்கிட்ட நல்லா பேசும். அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும். அவர் சாப்பிட வரல நின்று தட்டு எடுத்து வைக்கும். எனக்கு மட்டும் நான் சாப்பிட்ட தட்டு கூட எடுத்து அப்படி வைக்காது. என் கூட பேசவே பேசாது. எனக்கு சாப்பிடணும் கூட சொல்லாது. அது அந்த மாதிரி பொண்ணு. வாசல்ல வந்து மாமா நின்றுது. நான் யாருன்னு ஏந்து போய் பார்த்தேன். கண்ணுல மருந்து போட்டு, கண்ணுல எனக்கு கேன்சர் மேடம், தொண்டையில கேன்சர் கட்டி தைராய்டு கட்டி நான் கஷ்டப்படுறேன். அதை மேல பொய் சொன்னா ஒரு பொண்ணு வச்சுன்னு இருக்கிறேன் மேடம். பொய் சொல்ல நான் விரும்பல. 2 பேர் நல்லா வாழணும்னா நாசப்படுறேன் மேடம். ஆனால் அந்த பொண்ணு வந்து மாமாச்சு இது குரல் தான் ஏந்து நின்னேன். எங்கே வந்தான்னு கேட்டேன். உன் கூட யார் வந்தாங்க? யாரும் வரல. தள்ளு, நான் துணி எடுத்துன்னு போனேன்ச்சு. நீ போய் உங்க அம்மா அப்பா கூட்டின்னு வா, அப்புறம் நீ எடுத்துன்னு போமா. அவனை என்னை இன்னர் பண்ண அப்பமா நான் சொன்னேன். என்ன நடந்ததுமா? அவனை என்னை இன்னர் பண்ணான மேடம். என்ன கிண்டல் பண்ணாங்க? தித்துவாய் சொல்லி வாயை ஈத்து மாயை இது பண்ணான மேடம். அது அப்புறமா நான் சொன்னேன், உன் வீட்டு வேணா வாழ துணி எடுத்து போக அந்த சொல்லிட்டு சொன்னேன். நான் சொன்னேன். நான் பொய்யா சொல்ல மாட்டேன் மேடம், உண்மையா சொல்லிடுவேன் மேம். இப்போ ஒரே ஒரு விஷயம்ட்டு சொல்லு. நீ ஏன் சொன்ன அவங்க பார்த்துப்பாங்க, நல்லவங்க தான். சின்ன சின்ன கோவம் இருக்கும். அது உன் வீட்டுல இருந்தாலும் உங்க அம்மாட்ட எல்லாம் சண்டை வருமா வராதா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ஆனா எனக்கு திட்டுவாய் சொல்லி தப்பு மேடம். தப்புதான், அது தப்புதான். அதை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, நல்லபடியாக ஒரு குடும்பமாக வாழணுமா வேணாம். அவங்களுக்கு இப்போ உடம்பு வேற சரியில்லை. உனக்கு ஒரு கடமை இருக்குல்ல. நீ ஒன்றா வாழறியா? உன் புருஷன் கூட ஒன்றா வாழறியா? அம்மா சொல்லுங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு அவளுக்கு. நீங்கள் அதை குத்தி காமிச்சு
அவளை திட்டுவாய் சொல்லிட்டுனா அதை விட பெரிய ஒரு பாவம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயிலேருந்து வரக்கூடாது. நான் பேசல மேடம். நீங்க பேசியிருக்கீங்க, அல்லாம போய் சொல்ல மாட்டேன். இல்ல மேடம், நான் நீங்க பேசி இருந்தா கூட இன்னமா அப்படி ஒரு வார்த்தை உங்க வாயிலேருந்து வரக்கூடாது. சரிங்களா? சரிங்க மேடம். இது பாருமா, உன்னோட அம்மாவா நினைச்சுக்கோ. புரியுதா? உன் புருஷனோட அம்மானா உனக்கு அம்மா மாதிரி தான். அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். அது பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் அப்படி தான். அவங்க உங்களுக்கு அம்மா மாதிரி தான். நீங்கள் அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா தான் அவள் உங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவங்க வீடை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அப்போ நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும். கரெக்டா? தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் மறந்துடுங்க. நல்லபடியாக போய் வாழப்பாரு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி உன்னை வந்து இந்த மாதிரி கிண்டல் ஏதாவது பண்ணியாச்சுன்னா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வெரி ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுப்பாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. வரதட்சணை 1 லட்சம் 2 லட்சம் 10 சவரன் 30,000 சொல்லி பேசுனீங்க, பிடிச்சு மொத்தமா பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. நான் சொல்லிட்டேன். இப்பதான் கோயம்புத்தூர்ல ரிதன்யாவோட கேஸ் நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. பின்னி எடுத்துடுவாங்க சொல்றேன். நான் இன்னொருத்தர் யாராவது பொண்ணுங்கள்ட்ட வரதட்சணை பேச்சு எடுத்தீங்க, 10 எரிஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாடு அந்த ரிதன்யா கேஸ்ல. ஏன்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டு அவளோட குறைகளை சொல்லி அவ குறை இருக்கு சொல்லி அவளை குத்தி காமிக்கிறது, இல்லைன்னா மன ரீதியாக அவளை நோவடிக்கிறதுனா சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. இனிமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ரூல்ஸ். புரியுறதுங்களா? நான் வந்து உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு வேலை பார்க்க வரல, உனக்கு மட்டும் தான் நான் பார்க்க வந்தேன். நீங்க ஏன் பேசுறீங்க? நான் எல்லாமே செய்வேன் மேடம். சமைப்பான் அவன் தான். காலையில தண்ணி பிடிப்பேன். கேளுங்க, அந்த பொண்ணைய கேளுங்க. செய்வா. உன் அம்மா என்ன செய்வாங்க? ஐயா நான் போயிட்டு வெங்காயம் வெட்டி தான் சொன்னேன் மேடம். என் அம்மா அந்த 10மே வேணாம் சொல்லிட்டாங்க. உன் அம்மா அப்போ ஊருக்கு போயிருந்தாங்க. பிரெக்னெண்டா என்னன்னா ஒரு வெங்காயம் வெட்டி தவிர்த்து அவனு அப்படி சொன்னாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போற? ஒன்னா வாழ போறியா இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பியா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாம விட்டு கொடுத்துருப்பியா? நீங்க அம்மா உங்க பொண்ணு மாதிரி பாத்துப்பீங்களா? எங்க பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். இது பாருங்க, அவ வேலை பண்ணலையா? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன வயசாச்சு? குழந்தை வேற பெற்றிருக்கா. பால் கொடுக்குறியா குழந்தைக்கு? உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் 3 புள்ள பெற்றிருக்கீங்கல்ல. அந்த மாதிரி டைம்ல எப்படி இருக்கும்னு தெரியும்ல. இந்த காலத்துல 30 வயசு பசங்க காலையில 10 மணிக்கு கூட எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்காங்க பசங்க. நம்ம காலம் எல்லாம் போச்சு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். கொஞ்ச நாள் போனால் அவளே கற்றுக்க போகிறா. உங்கள் பையன் ஹெல்ப் பண்ணட்டும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணட்டும், அவ்வளோதானே. அம்மா அவளுக்கு நல்லது சொல்லி கொடுங்க. எல்லாமே சொன்னேன் மேடம். குடும்பம்னா ஒரு 100 ரூபாய் சார்ஜர் இல்லை ஃபோனுக்கு. 100 ரூபாய் சார்ஜருக்கு அவங்க அவ்வளோ கதை பண்ணாங்க. அதை கூட முதல்ல குழந்தை கொஞ்சம் பேர். நீங்க குழந்தைய பாத்துக்க முடியாதம்மா. அவ வேலைக்கு போறா மேடம். என்கிட்ட விட மாட்டாங்க மேடம். அவங்க அம்மா மேல போய் சொல்றாங்க. உடு அண்ணா ஒன்னு இட்டு வாங்க எப்பயுமே போவோம். பார்த்தோன்னு போவாங்க. வந்து விடு அண்ணா போவான். 2 உங்களுக்கு எவ்வளவு பசங்க? 2 பசங்க மேடம். ஆம்பளை பசங்களா? ஆம்பளை பசங்க. அப்ப வீட்ல எல்லாமே ஆம்பளை பசங்களா? ஆமா மேடம். பொண்ணுக்கு 3 ஆம்பளை பசங்க. பொண்ணுக்கு இவனுக்கு தங்கச்சி. இவன் தான் பெரிய பையன். 2வது பொண்ணு. மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிட்டானே மேடம். இருக்கட்டுமே, அதனால என்ன? நீ மாமனார் வீட்டுல செட்டில் ஆனா அவன் மாமியார் வீட்டுல செட்டில் ஆனா அதனால என்ன? எதுவுமே தெரியல மேடம். அவனுக்கு பிரச்சனை. மாமியார் வீட்டுல செட்டில் ஆகுறது ஏதோ பெரிய கொடுமை மாதிரி பேசுறீங்க. இவனை ஏன் விட மாட்டேன்? நான் உன் புரியாச்சுன்னு போய் நான் டெய்லி குடிக்கு 2000 ரூபாய் கொடுக்குவா. சொந்த வீடு 3 மாடி வீடு வச்சிருக்காங்க மேடம். வாடகை வருது, வட்டி கூடுறாங்க. கஷ்டப்படுற ஃபேமிலி ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கு. எங்க ஏரியாவுக்கு வந்து கேளுங்க. என் போன் நம்பர்ல எடுத்து பாருங்க. எங்க ஏரியால வந்து கேளுங்க. எத்தனை வீடு நான் பங்களா வச்சுன்னு இருக்கிறேன். ஆனா கூட நான் 1000 வச்சிருந்தாலும் உனக்கு கொடுக்கணுமா? நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். மேடம் எங்க வீட்டு சைடு நீ ஏன் எதிர்பார்க்கற? உங்க வீட்டுக்கார் கவர்மெண்ட் வேலை போ. என் வீட்டுக்கார் கூலி வேலை.
இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளை பட்டினியா இருக்கிறேன் மேடம். இவ கடை கல்யாணம் பண்ண கடத்துக்கு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன் எனக்கு தான் தெரியும். பெசுவம் பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்லது கெட்டது நான் பார்த்தேன். எனக்கு கடை இல்ல, இவங்க கவர்மெண்ட். அந்த டீட்டு கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்கு போன மேடம், அதுல சாப்பாடு போடல மேடம். அவங்க கேட்டு பாருங்க, ஒரு டீ இல்ல மேடம், ஒரு டீ குடுக்கல அந்த அம்மா. அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. நைட் 8 மணிக்கு இல்ல மேடம், நாங்க காலையில 10 மணிக்கு போய் 12 மணி வரல உட்காந்து இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு குளிப்பாட்ட ஆள் இல்ல. என் பேரனுக்கு நான் தான் குளிக்க வச்சு நான் எடுத்துட்டு போன ட்ரெஸ்ஸையோ நகையும் எல்லாம் போட்டு நாங்க அழக பார்த்து நான் என் பொண்ணு என் பையன் இவங்க எல்லாம் வந்தா அவங்க ஒரு கிளாஸ் டீ குடிக்கல மேடம். 2 லிட்டர் ஜூஸ் வாங்கி நாங்க எல்லாரும் ஊத்தி நான் கடன் வாங்கி 8 மணிக்கு சாப்பாடு செஞ்சாதான் கூட்டாமிச்சேன். அத கூட நான் கடன் வாங்கி செஞ்சேன்ல, நான் எங்க இருந்து வாங்கி எல்லா சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். எல்லா சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போ, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது. சரி, அதெல்லாம் முடிஞ்சு எனக்கு வேணாம்மா, நீ கூட்டினு போங்க. ஒரு விஷயம் சொல்றேன்மா, நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், ஒரு டீ வாங்கி வீட்டுல வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதெல்லாம் ஒரு மரியாதை தானே. இரு மேடம், குடிச்சிட்டு இல்லன்னா பண்ணா இல்ல மேடம், அவங்க வந்து டீ குடிக்க மாட்டாங்க மேடம். அதனால எங்களுக்கு டீ போட்டு தர மாட்டாங்க. 4 வருஷமா என் வீட்டு வந்தியா டீ குடிக்காமையா வந்த? 4 வருஷமா கிடையாது மேடம், அதெல்லாம் போய் ஒரு கிலோ கறியா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சினேன் உன் புள்ளைக்கு. அதெல்லாம் போய் அதெல்லாம் சும்மாவா? அதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் போய் நான் ஏத்துக்கவே மாட்டேன். இங்க ஏத்துக்கனாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீ சொல்ற போய் வாய திறந்தா போய் இதுக்குள்ள மாட்டிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கை தான் கெட்டு போகும். இது தேவையில்லாத விஷயம். இது ரெண்டும் இந்த பேச்சு. இவன் மாசமா இருக்க சொல்ல இவளுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு சொன்னா போல இவன் என்ன பண்ணிருக்கிறா, வா போலாம் வா. அவங்க அப்பாவோ சொன்னாரம்மா பிறந்த நாள் ஒன்றுமா அவங்க வீட்டில் போய் ஒரு சொல்லு வாங்காதம்மா போவாதானே. என்னை ஒட்டாரம் பண்ணிட்டுன்னு போனாங்க மேடம். அங்கே போய் சண்டை போட்டு நைட்டு 1 மணிக்கு நேரம் மாதம் இருக்கிறவளை தெத்தி விட்டாங்க மேடம். அப்போ கேட்குறாங்க அவங்க, நான் 5000 ரூபாய் வீட்டுக்கு வாடகை தரேன், என் வீட்டில் நீ ஏன் வந்து பேசுகிற, போ வெளியான்ட்டு கேட்டாங்க மேடம். எப்ப நடந்தது? அதுல இருந்து இது புதுசா இருக்குது. அதுல இருந்து நான் பின்னாடியே வருவான் அப்படின்றாங்க. நீ வந்துரு, அவன் வந்தா போனா வருவான் பின்னாடி. நீ எதுக்கு எனக்கு மருமகன் மன்னிக்கிறது கிடையாது. நான் கொட்டிக்காரங்க இல்ல உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து குட்டானுவா. நீ எதுக்கு எனக்கு? உன்னால அவளுக்கே லாபம் இல்ல சிங்கள பைசா. நீ வந்து எனக்கு என்ன சம்பாதிச்ச போட போற? சரிப்பா, ஒரு விஷயம் தான் நான் சொல்ல முடியும். இது உங்க வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, நல்லபடியா வாழ பாருங்க. சரியா? அம்மா கொஞ்சம் விட்டு பிடிங்கம்மா. ஆனா கொஞ்சம் பாத்துக்கங்க, போகாம இருக்காதீங்க. நான் அவங்க வீட்டு வாசல்ல போக இல்ல உங்க பொண்ணு பேசுங்க, பேசிப்பேன். இல்ல அவளை வந்து பஸ் ஸ்டாண்ட் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அம்மா கூப்பிட்டு இது பண்ணு. அம்மா கொஞ்சம் ஜாகிரதை, எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. நீ தான்ப்பா மேடம் அது அடிக்கடி சூசைட் அட்டெண்ட் பண்ணுது மேடம். பயமா இருக்கு. அதுக்கு மட்டும் நாங்க கேரண்டி இல்ல மேடம். தலை செவுத்துல அடிச்சுக்குது மேடம். 2 வாட்டியா பண்ண மேடம். தலை செவுத்துல பத்தாதா? அட்டெம்ப்ட் பண்ணாலே உள்ள தூக்கி போடுவாங்க தெரியுமா உனக்கு? சரி, நீ பண்ணிக்கினே 3 நாள் ஐசில இருந்து அந்த குழந்தை பாலுக்கு அவ்வளோ தவிச்சுது. 5 நாள் இருந்தது மேடம். 5 நாள் நைட்டு பகல குழந்தை தூங்கல மேடம். குழந்தை நீ தான் பார்க்கணும், வேற யாரும் மேடம். அவங்க பார்க்கலன்றாங்கல, அதான் உங்க சொல்றேன் நான். அவங்க என்ன வந்து பார்த்தேன் மேடம். 3 நாள் நான் ஆட்பேட் என்ன வந்து பார்த்தேன். ஒரே ஒரு நாள் வந்தாங்க, கேம் ஆடுறாங்க உட்காந்துக்கு. அந்த அம்மா போன் வச்சு கேம் ஆடுறாங்க. அந்த அம்மா உட்காந்து ஒரே ஒரு நாள். அவங்கள விட உங்களுக்கு அக்கறை இருந்தது. ஆமா மேடம், நைட்டு பகல் நான் பார்த்தேன் மேடம். பெத்தவங்க மேடம் 5 நாள் நான் பார்த்தேன். நான் பெக்கல, அவங்க தான் பெத்தாங்க. அவங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன் மேடம், என்னன்னா இது சண்டை போறது வருது அடிக்கடிக்கு. இன்னொரு குழந்தை ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி செட்டில் ஆகும்னு நானும் விட்டு கொடுத்தேன்னா, இந்த மாதிரி மாத்திரை போட்டுக்குது சரியாண்ணா, இது உங்க பொண்ணு என்னமா நாங்க ஒரே போல நாங்க செல்லமா வளர்த்தோம் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க அப்பா சொன்னாரு. இவங்க 2 பேர் இருந்தாங்க. இவங்க அப்பா என்ன கேட்டாரு, என்னப்பா உன்னை நம்பி நான் பொண்ணை கொடுத்தேன், என் பொண்ணை நான் கதிக்க ஆக்குனியா நீ எதுக்குப்பா அப்படின்ட்டு கேட்டாரு அவங்க அப்பா. அதுக்கு இவன் சொன்னா, உன் பொண்ணு என்ன 7 கோடி கேட்டுது. ஆனா அந்த கதை கேட்கவே இல்லையா இவா அப்படின்ட்டு சொன்னாப்பல. அது டைவர்ட் பண்ணுன்னு சொன்னானே மேடம். டைவர்ட் பண்ணு என்ன டைவர்ட் பண்ணாங்களா அவங்க? நான் பண்ண எனக்கு செட்டில்மெண்ட் ஓவே ஏட்டா நான் சும்மா வியாதிட்டு 7 கோடி வேணும் அப்படி சொன்னா பண்ணா டைவர்ட் பண்ணா வேணா சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். விளையாட்டு சொல்லிச்சு பண்ணாரு. நானும் அதே மாதிரி சொன்னேன், மாமா நானும் விளையாட்டு தான் பண்ணேன் அப்படின்னு.
7 கோடி வேணுமா மேடம்? அதுக்கு டைவர்ஸ் பண்ணிடுறேன் நானே. 7 கோடி கொடுங்க. அந்த பொண்ணு டைவர்ட் பண்ணேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணான். டைவர்ட் பண்ணு, என்ன டைவர்ட் பண்ணு, நீ என்ன வேணாம். அந்த பொண்ணுக்கு என்ன விட நீ அவளை லவ் பண்றியா? ஆமா மேம். நீ லவ் பண்றியா? சரி, நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. நீங்களும் இந்த பக்கம் வாங்க. போடிமா. இவ்வளோதான் மேட்டர். அழகா குடும்பம் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. பெரியவங்க ஏதாவது பேசினா இந்த காலாவது வாங்கி இந்த காதால் விட்டுடுங்க. உனக்கு உங்க அம்மா கூட இருக்கிறதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அவ்வளோ ரைட்ஸ் அவளுக்கும் இருக்கு. அதே மாதிரி உங்க குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே ரைட்ஸ் அவளுக்கும் இருக்கு. உங்க வாரிசு மட்டும் கிடையாது, அவங்க வாரிசு கூட தான் அந்த குழந்தை. இந்த பொண்ணு பேரை மாத்தும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல மேடம்? நீங்க பேரை வைக்கும் போது அவள்கிட்ட கேட்டியா? கேட்டாச்சு மேடம். சொன்ன மேடம். நான் அந்த கேட்டேன் மேடம். பொண்ணுக்கு நீயே பாரு பேர் என்ன பேர் வைக்கலாம்னு செலக்ஷன் பண்ண சொன்னா மேடம். நானு மேடம் சேச்சன் பண்ண சொன்னாங்க. ஆனா நான் சேச்சன் பண்ண முடிவு நீங்க 2 பேருமா தான் முடிவு பண்ணிருக்கீங்க. நான் பண்ண பேரை வச்சதுக்கு அப்புறம் நீ போய் ஏன் போய் மாத்துற? நான் பண்ண சேச்சன் பண்ண அதுக்கப்புறமா அவனே சொன்னாங்க ஜான் வெச்சி சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னாங்க, ஜோயா யாஜு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இந்த பேரே வைப்பேன், உனக்கு என்ன விருப்பம் எடுத்து அவனை பையனை ஏட்டாங்க, என்ன பேர் பிடிச்சிட்டு அந்த பேர் சொல்லிடா சொல்லிட்டு ஏட்டாங்க. அவனை ஜான் வெச்சி நான் ஏற்றுக்குமா சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆசை, என் பேரையும் என் மனைவி பேரையும் சேர்ந்து பேய் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதை வச்சேன் மேடம். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உறுதியாக இருக்கணும். பிளானிங் இருக்கணும், ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கணும். அது இருந்தால் தான் குடும்பம் நல்லா ஓட்ட முடியும். அம்மாட்ட காசு வாங்கிறது, அப்பாட்ட காசு வாங்கிறது, பொண்டாட்டி வீட்டில் காசு வாங்கிறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அவள் சொல்கிறா பார்த்தீங்களா? ஒரு பிஸ்கெட் வாங்கணுன்னா புருஷன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. புருஷன் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் மாமியார்கிட்ட போய் கேட்க வேண்டியிருக்கு. அவளுக்கு என்ன தன்னம்பிக்கை இருக்கும், என்ன சுயமரியாதை இருக்கும் அந்த வீட்டில்? அவள் சும்மா உட்காரல வீட்டில். அவள் ஒரு பக்கத்தை பார்த்துக்கிறா, அந்த குழந்தைய பார்த்துக்கிறா, வீட்டில் இருக்கா, வீட்டில் அம்மா கூட இருக்கா. அதனால தான் உனக்கு வெளியே போய் வேலை பண்ண முடியாது. இப்போ 2 பேருக்கும் பங்கு இருக்குது. சட்டப்படி இப்போ என்ன சொல்கிறாங்க, புருஷனோட சம்பாத்தியத்தில் ஈக்குவல் ரைட்ஸ் வந்து பொண்டாட்டிக்கு இருக்குது. ஏன்னா அந்த பெண்ணை வந்து வீட்டில் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறதுனால தான் புருஷனால் போய் வேலை பண்ணிட்டு வர முடியாது. அந்த காலத்தில் அந்த புரிதல் இருந்தது. அப்புறம் வீட்டில் தானே இருக்கான்னு அந்த பெண்ணை மட்டம் தட்டுறது ஆரம்பித்தோடனே இப்போ சட்டம் ஒன்று உள்ளே வந்துடுச்சு. ஸோ அதனால தயவு செஞ்சு ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து பாசமாக நல்லபடியாக குழந்தைய வளர்த்துங்க. சரியா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.